ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம தமிழகத்தையே சமீபத்தில் உலுக்கிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறேன். இந்த சம்பவத்துக்கும் நம்ம தமிழ் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சம்பந்தம் இருக்குது நண்பர்களே, ஏகப்பட்ட சம்பந்தங்கள் இருக்குது. இதை நான் இன்னைக்கு நேத்துன்னு பேசல. நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கான நோக்கமே இதுதான். இந்த நோக்கத்துக்காக தான் இந்த சேனலை நான் இத்தனை வருஷமா ரன் பண்றேன். இதை தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கும் வீடியோக்களை பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். சினிமா நடிகர்களை நம்பாதீங்க, சினிமா நடிகர்களை ஃபாலோ பண்ணாதீங்க, சினிமா படங்களை குறிப்பா ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது மிக பெரியது. நீங்க சைக்காலஜிக்கலா நீங்க கனவுல கூட காணாத அளவுக்கு உங்களை ஒரு சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸோட விளைவு தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த திருத்தணி இஷ்யூ நண்பர்களே. ஸோ இது என்ன திருத்தணி இஷ்யூ? அதாவது ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் சேனல் மற்றும் ஜென்ரல் யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இதை பற்றி பேசினாலுமே கூட சினிமா சம்பந்தப்பட்ட சேனல் 1-2 பேர் தான் பேசியிருக்கிறாங்க. ஏன்னா அவனுங்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு சேனலை ரன் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். நம்மளுக்கு ரெவன்யூ எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. நம்மளுக்கு தேவை மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் நம்ம சேனலை ரன் பண்ணுறோம். கமெண்ட்டில் திட்டுறவன் திட்டிக்கிட்டு போட்டோம், அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் திருத்தணி சம்பந்தமான இஷ்யூவுக்கும் நம்ம சினிமா சேனலுக்கும், சினிமா சேனல்ன்றதோட இந்த சினிமா துறைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி திருத்தணி இஷ்யூனா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த திருத்தணி இஷ்யூவில் 4 இளைஞர்கள், இந்த 4 இளைஞர்களுக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 17 வயசு தான். இந்த 17 வயசு பசங்க பொருள் எடுத்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வடமாநிலத்து இளைஞனை 4 பசங்க சேர்ந்துக்கிட்டு சரமாரியா வெட்டியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன வன்மம் இருக்கு? ஏதாவது வன்மம் இருக்கா? இல்லை போற போக்கில் வெட்டிட்டாங்களா? ஏதாவது இவங்களுக்குள்ள வாய்க்கா தகராறா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது புள்ளிங்கோ கெத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இந்த சம்பவம் எதுக்காக நடந்தது அப்படின்றத சொல்லிட்டு இதுவுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் விளக்க போகிறேன் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வடமாநில இளைஞங்க அவனுக்கு பெங்களூரில் ஒரு வேலை இருக்குது. அதனால பெங்களூர் ட்ரெயினை நேரடியாக பிடிக்காம இவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி ட்ரெயினை பிடிச்சி அங்கே இறங்கி அங்கேருந்து பெங்களூருக்கு ட்ரெயின் மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி திருத்தணி எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறி உட்காந்துருக்கலாம். இவன் உட்காரும் போது என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கன்ஸுக்கே ஒரு குணம் இருக்குது. என்னதான் ட்ரெயின் கூட்டமாக இருந்தாலும் அடுத்த ட்ரெயினில் போயிடும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இவனுங்களே ரிசர்வேஷன் பண்ண சீட்லலாம் கூட ஏறி உட்காந்துப்பானுங்க. இதையும் தாண்டி பாத்ரூமில் ட்ராவல் பண்ணுற வடக்கன்ஸ்லாம் இருக்காங்க. இந்த வடக்கன் ட்ரெயின்ஸில் ட்ராவல் பண்ண அப்பாவி ஜனங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களதுல யாராவது அந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. எங்களுக்கும் பெரிய அனுபவம் இருக்குன்னு. அதுவும் இந்த கோபி சுதாகர் போடுவாங்க பாருங்க, இதெல்லாம் முற்றிலும் உண்மை. அவங்க போடுற அந்த வீடியோவில் நடக்கிறது தான் 100% அந்த ட்ரெயின் பயணத்தில் நடக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இளைஞன் என்ன பண்ணியிருக்கான், அந்த ட்ரெயின் காலியாக இருந்தால் கூட அந்த ட்ரெயின் இருக்கக்கூடிய நடைபாதையில் உட்காந்து பயணம் பண்ணிக்கிறாரு இவரு. அப்போ அந்த ட்ரெயின் கரெக்டாக திருவள்ளூர் நிற்கும் போது ஒரு 4 இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு 17 வயசு தான் ஆகுது. இவனுங்க மேஜர் கூட ஆகலை. இவனுங்க என்ன பண்ணியிருக்கிறானுங்க, இந்த புள்ளிங்கோ கெட்டப்பில் வந்துருக்கிறானுங்க. மயிரெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே காக்கா ஆகி போன மாதிரி ஒரு மண்டை. அதுக்கப்புறம் கால் பேண்ட்டு முக்கா பேண்ட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் முகத்தில் பார்த்தாலே தெரியும் இது என்ன லட்சணத்தில் இது படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி 4 இளைஞர்கள், 4 புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 புள்ளிங்கோ பட்டாக்கட்டியை தூக்கினே ட்ரெயின் உள்ள போயிருதுங்க. போன உடனே இவனை வம்பிழுகல, இவனுங்க உட்காந்து ரீல்ஸ் போடுறான் அப்படின்ற இந்த ரீல்ஸ் மமதையில் உட்காந்துட்டு கத்தியை வச்சு இல்லாத சேஷ்டெல்லாம் பண்ணி இருந்துருக்கிறானுங்க. இதை ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிருந்துக்கிறான். இதை பார்க்கும்போது அந்த வடமாநில இளைஞனுக்கு ஒரே சிரிப்பு, இன்னமோ பண்ணுகிறானுங்க அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து சிரிச்சிருக்கிறான். இதை பார்த்து காண்டான உடனே அந்த 4 புள்ளிங்கோ ஏற்கனவே கஞ்சா போதையில் இருந்து போதா குறைக்கு கையில் கோட்டரை தூக்கின்னு ட்ரெயின் உள்ள ஏறிட்டு கோட்டரை அடித்த உடனே இவனை போட்டு மிதிக்கிறது. எங்களை பார்த்து சிரிப்பியாடா, நாங்களாம் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய தௌலத்து தெரியுமா அப்படின்ற மாதிரி இவனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இவன் ஏதோ அப்படியே தத்தளிச்சிருக்கிறான். ஐயோ ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு பேசவும் தெரியல. ஏன்னா இவன் ஒரிசா மாநிலத்தில் சேர்ந்தவனா, அதனால தமிழும் தெரில ஒன்றும் தெரில, எந்த பாஷையில் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது என்ன விட்டுட்டான்னு சொல்றது அப்படின்ற மாதிரி போராடி இருக்கான். அதுக்கப்புறம் திருத்தணியில் ட்ரெயின் நின்னதுக்கு அப்புறமா இவனை தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனோட ஒதுக்குப்புறம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக போலீஸ் கிலீஸ்லாம் ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன், அந்த இடத்துல கூட்டின்னு போயிட்டு இவனை சரமாரியா அந்த மொக்க கத்தியில் வெட்டுன்னு வெட்டியிருக்கிறானுங்க. வெட்டினதுக்கு அப்புறமா இவனுக்கு போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு மண்டை ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இதை பார்த்து பயந்து போன ஒரு இளைஞன் இவனுக்கு 4 பேரையும் கூட்டின்னு அப்படியே போயிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் இவனுக்கு எப்படி மாட்டினாங்க அப்படின்ற மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடிபட்டு கிடந்த இளைஞனை ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாரும் பார்த்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் அவனை கூட்டின்னு போயிட்டு திருத்தணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இவனை பிடிக்கிறதுக்காக தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு தனி படை அமைச்சு இவனுங்களை அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் 3 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவனுங்களே மாட்டிக்கிட்டு இருந்துக்கிறானுங்க. எப்படி தெரியுங்களா மாட்டிக்கிட்டானுங்க, இந்த ரீல்ஸ் எடுத்தானுங்க பார்த்தீங்களா,
இந்த ரீல்ஸை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி கெத்து காமிச்சிருக்கிறானுங்க. ஸோ இது கெத்து காமிச்சதுக்கப்புறமா அந்த ரீல்ஸை பார்த்தா பல பேர் அந்த ரீல்ஸ் அப்படியே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டேக் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு இந்த தகவல் போனதுக்கப்புறம் உடனடியாக இந்த 4 புள்ளைங்களை கப்புன்னு தூக்கின்னு போயிட்டு செல்லில் போட்டு அடிச்சுட்டு பூட்டுக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இப்படி தான் இவனுங்க மாட்டினானுங்க. ஸோ இதுதான் சம்பவம். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரையும் தூக்கின்னு போயிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்களாம். இந்த வடமாநிலத்து இளைஞனுக்கு கிட்டத்தட்ட 75 தையல் போடுற அளவுக்கு வெட்டின்னு வெட்டியிருக்கிறாங்க. அவன் கொடுத்த ஒரே ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை அப்படியே விட்டுருங்க, நான் நேராக போய் எங்கள் ஒரிசா ஹாஸ்பிட்டல்லே போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், என்னை ஆளை விட்டா போதும்டா சாமி அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டானா. இது இப்போதைக்கு தமிழகத்தை உலுக்கிருக்குது. ஆளுங்கட்சி மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்குது. அவங்க அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பல பேரை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி யாரா அந்த கல்புரிட்டிவனுங்களாம் இப்படி உருவாகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா என் ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் என்ன மேட்டர்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முழுக்க காரணமே இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவின் லட்சணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ஆரம்பித்து 50-60 வருஷம் ஆகுது. இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் நான்லாம் ஒரு டேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சில குரூப்ஸ் உள்ளே வந்தானுங்க. அதுவும் இந்த தமிழ்நாட்டோட மெயின் தலைகள் அப்படின்ற மாதிரி ஒரு சில அரசியல் தலைவர்களை சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த தலைவர்கள்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறமா அவனுக்கு கொடுக்கு முளைச்சிருச்சு. ஏன்னா இவனுங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இவனுக்கு ஏதாவது செஞ்சானுங்கன்னா கூட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்வாகம் அப்படின்றது தமிழகத்தில் ரொம்ப சீர்குலைந்து விட்டது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லலாம். ஏன்னா பிஃபோர் கொரோனா இந்த 2 தலைகள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு கரெக்டாக ப்ராப்பராக ஒரு அளவுக்கு போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த 2 தலைகள் மறைஞ்சதுக்கு அப்புறமா ஆடுறானுங்க இஷ்டத்துக்கு, சொல் பேச்சே கேட்க மாட்டானுங்க ஒன்றுமே. இதை கேட்ட உடனே 200 ரூபா வாங்கிட்டே அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் போடுவானுங்க. 200 ரூபா வாங்கிட்டு இவ்வளோவா நான் பேசுவேன், ஒரு 2000 ரூபாவாச்சும் போடுங்கயா, எனக்காச்சும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். 200 ரூபாக்கெல்லாம் என்னை வித்துறாதீங்க. ஓ சரி, விஷயத்துக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமா ஆனதுக்கப்புறம் அவன் கையில் தமிழ் சினிமா கிடச்சதுக்கு அப்புறமா எடுக்கிறானுங்க பாருங்க படம் இஷ்டத்துக்குங்க. ஒடுக்கிறார்கள், அடக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எடுக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் ஹிஸ்ட்ரியில் நாங்களாம் இப்படி தாக்கப்பட்டோம்னு சொல்லி ஒருத்தன் எடுத்துனுக்கிறான் படம். இஷ்டத்துக்கு வன்முறை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் கெத்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு கத்தி எடுத்து போடுன்னு போட்டு ரத்தக்கரையோடு திரிகிறானுங்க. இது எல்லாமே ஹீரோயுக்கான மாசான படங்களாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளிங்கோ தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த புள்ளிங்கோ அப்படின்னோடனே பல பேருக்கு புரிதலே இல்லாமல் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, புள்ளிங்கோ அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஜாதியை சேர்ந்த பசங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. புள்ளிங்கோன்றது எல்லா ஜாதியிலும் இருக்குதுங்க. அதனால் புள்ளிங்கோவை தனிப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனுங்க தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு லாக் போட முடியாது. ஸோ இந்த புள்ளிங்கோ அப்படின்றதே உருவானது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்கள்லாம் பேசுவாங்க, இவன் நம்ம புள்ளடா, இவன் வாடா நம்ம புள்ளடா இவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. இந்த வசனத்தை நீங்கள் பல படங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம். உதாரணத்துக்கு வெற்றிமாறன் அவர்கள் எடுக்கக்கூடிய வடச்சென்னை ஆகட்டும், பொல்லாதவன் ஆகட்டும், இந்த படங்களெல்லாம் பாருங்களேன். வாபா இவன் நம்ம புள்ளப்பா இவன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கும். ஸோ இவரும் ஒன் ஆஃப் த கல்பிரிட்டு தான். இந்த சம்பவத்துக்கு இவர் தான் மெயின் தலை அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இந்த நம்ம புள்ளிங்கன்னு அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் புள்ளிங்கோவாக மாறிடுச்சு. ஸோ புள்ளிங்கோவாக மாறினதுக்கப்புறம் இதுங்களுக்கு இந்த டேக்லைன் ரொம்ப அழகாக இருக்கிறனால இவங்களுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் உருவாக்குறது. இந்த புள்ளிங்கோ அப்படின்றது ஏஜ் கேட்டகரியாக ஒரு 20-21 வயசு தான் இருக்கும். இதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுங்க எல்லாமே கற்றுக்குட்டிங்க. இதுங்க எதுக்கு இந்த மாதிரி சம்பவம் பண்ணுதுங்க, எதுக்கு இந்த கெத்து காட்டுதுங்க அப்படின்றது தெரியாமல் புரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு சில இயக்குனர்கள் மற்றும் ஒரு சில மாஸ் நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய படங்கள், இயக்கக்கூடிய படங்களில் இந்த புள்ளிங்கோகளை பூஸ்ட் பண்ணும் விதமாக ஒரு சில சீன்களை வைக்கிறது கூட தப்பு இல்லை. அந்த ஒரு சில சீனை ஒரு சில படமாகவே மாறி இருக்குது. அதெல்லாம் எங்கெங்கே ஆரம்பிக்குது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். அதாவது மிகப்பெரிய மாஸ் ஹீரோங்க இவர் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தீர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு கிடைக்கக்கூடிய முக்கால்வாசி ஓட்டுகளே புள்ளிங்க தான் போடுவாங்களாம். பார்த்துக்கோங்களேன். அந்த அரசியல் தலைவர் யாருன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ இந்த அரசியல் தலைவர் ஒரு காலகட்டத்தில் டீசெண்டான படமாக நடிச்சிட்டு இருந்தார். கொஞ்சம் நல்ல படங்கள், நாட்டுக்கு தேவையான படங்கள் கூட அவர் நடிச்சிட்டு தான் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு எவன் ஓட்டு போடுவான்? நம்மளுக்கு அந்த கட்சிக்காரனோட தொண்டர்களும் ஓட்டு போட மாட்டானுங்க, இந்த கட்சிக்காரனோட தொண்டர்களும் ஓட்டு போட மாட்டானுங்க. பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கிறனால நம்மளை நம்பி ஓட்டு போட மாட்டானுங்க. ஸோ நம்ம டார்கெட் பண்ணக்கூடியது நம்மளோட ரசிகர்கள். ஸோ நம்ம ரசிகர்களோட அந்த ஏஜ் கேட்டகரி எடுத்து பார்த்தோம்னா அது எல்லாமே இந்த புள்ளிங்கோ பசங்களோட ஏஜ் கேட்டகரியாக தான் இருக்குது. ஸோ இதுங்களை டார்கெட் பண்ணி, இதுங்களை ஃபோக்கஸ் பண்ணி, இதுங்களை மைண்ட் செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயும் கானான்னு ஒரு பாட்டு வைக்கிறது. கானா பாட்டு எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. நானே பயங்கரமாக ரசிப்பேன் கானா பாட்டு. அது நம்ம தேவா அவர்கள் போடும் போது, அதாவது மியூசிக் ரொம்ப எந்துவாக இருக்கும், ஆடணும்னு தோணும், வரிகள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
ஆனால் இப்போ இருக்கிற இந்த புள்ளிங்கெல்லாம் வந்து கானா பாட்டு போடுறோன்னு சொல்லி மாமனார் எப்படி கலாய்க்கலாம், பொண்ணை எப்படி உஷார் பண்ணலாம், அப்புறம் கத்தி எடுத்து எப்படி மட்டை பண்ணலாம் அப்படின்ற வரிகளோடு போடுறது. இந்த மாதிரி வரிகள் அவனுங்களுக்குள்ள அவனுங்க போட்டுக்கிட்டா பரவாயில்ல, 4 செவத்துக்குள்ள 4 ஏரியாக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த மாஸ் ஹீரோ அவரோட படங்கள் எடுத்து போடுவார். அவர் எப்படி போடுவார்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு மாசான ஒரு காப்பி கேட் டேரக்டரோட சேர்ந்துக்கிறது. அந்த காப்பி கேட் டேரக்டர் என்ன பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாஸ் ஹீரோட இன்ட்ரோ சாங்கே ஒரு கானா பாட்டை தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த கானா பாட்டில் பார்த்தீங்கன்னா புள்ளிங்கெல்லாம் டான்ஸாக ஆடும். இந்த ஹீரோ வந்து அந்த புள்ளிங்களை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார். ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த புள்ளிங்க வந்து எப்படி வளர்றாங்க, இவங்களை வந்து நம்ம எப்படி வந்து எந்தூவாக பண்ணணும், இவங்களை வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், இவங்களை எப்படி நம்ம என்கரேஜ் பண்ணணும், இவங்களுக்கு தான்டா நான் தலைவனே, புள்ளிங்கோட தலைவன்டா நான் அப்படின்ற அளவுக்கு இவரோட படங்களில் இடம்பெற்றிருக்கும் பாடல்கள், பல பாடல்கள் அப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு என்னென்ன பாடல்கள்னு தெரிஞ்சா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ இவர் அரசியல் தலைவராக மாறியாச்சு. இவருக்கு உழப்போட ஓட்டு எல்லாமே இவர் படங்களில் இடம்பெற்றிருக்கும் கானா பாடல்கள், அதுவும் புள்ளிங்கோ கானா பாடல்களை கேட்டு அப்படியே தலை தெறிக்கு ஆடக்கூடிய அந்த புள்ளிங்க தான் ஓட்டு போட போதான். அந்த புள்ளிங்க ஓட்டு போட்டு இவர் ஜெயிக்க போகிறாரு. அந்த புள்ளிங்களே இவர் வந்து தொண்டர்களாகவும் அதுக்கப்புறம் அந்த கட்சி நிர்வாகிகளாகவும் வச்சு பாரான். தமிழ்நாடு எப்படி ஆகிடும்னு பாருங்கள். அப்படி யாருன்னு தெரியுமா? நான் என் வாயில் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரிஞ்சு போயிருக்கோம். கமெண்ட்டில் போடுங்க. இதை கேட்டு ஒரு சில புள்ளிங்கோ கமெண்ட்டில் என்ன திட்டம், அதை பற்றி கவலையே கிடையாது. இதுதான் உண்மை. இந்த மாஸ் ஹீரோக்கு அடுத்தபடியாக இன்னொரு இயக்குனர் இருக்கார். இவர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 கோடி 50 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இயக்குனர். தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப மூத்த நடிகர்கள் கூட இவரோட இயக்கத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் எல்லாரும் மண்ணக வீடு தான் போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் இந்த இயக்குனர் எப்பேற்பட்ட ஒரு சென்னை மேலே ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு முதல் படத்தை இயக்குறாருங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம் வந்து வசூல் ரீதியாக நல்லா கலெக்ஷன் பண்ணாலும் இந்த படத்து மேலே ஒரு விமர்சனம் வருது. என்ன விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த படத்தில் சென்னை வாசிகளை கொஞ்சம் கொச்சையாக வந்து இவங்களை வந்து பிரதிபலித்து காட்டுறீங்க, இவங்களை வந்து கொச்சையாக காமிக்கிறீங்க சென்னை வாசியில், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இப்படி தான் இருப்பாங்களா சென்னையில் அப்படின்ற மாதிரி கேட்டால் அவர் என்ன சொன்னார், நான் பேசிக்கலி சென்னை வாசி கிடையாதுங்க, நான் வெளியூரில் இருந்து சென்னைக்கு வேலை தேடி வரும்போது இப்போ ஏற்பட்ட சம்பவங்களை நான் பார்த்தேன், இது வந்து என் படத்தில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த முதல் படத்தில் அந்த ஒரு காட்சியை வச்சார். ஒரு காட்சி இல்லை, பல காட்சிகளை வச்சார். இருந்தாலும் அந்த படத்தை சென்னை வாசிகளே பார்த்து ஹிட்டாக்கி விட்டானுங்க. சென்னை வாசிகள் மாதிரி ஒரு மானங்கெட்ட ஈத்திரைகள் யாருமே கிடையாது. அதை வந்து இந்த இயக்குனரின் வாயில் மூலயமாக வந்ததுக்கப்புறம் இந்த இயக்குனரை தலையில் தூக்கி வச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சென்னை வாசிகள். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் சென்னை வாசிகளே கிடையாது. சென்னை வாசிகளாக சென்னையிலேருந்து கிளம்பி ஒதுக்குப்புறமாக ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வீடு கட்டி செட்டில் ஆகிட்டானுங்க. இப்போ சென்னையில் இருக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாம் மற்ற மாநிலத்துக்காரன் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் தீபாவளின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், சென்னையே வெறிச்சோடி கிடக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளே உட்காந்துக்கிட்டு நாங்களும் சென்னை வாசிகள் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து சென்னையை திருப்பி திட்டுவானுங்க. ஸோ அந்த வகையில் இந்த இயக்குனரும் ஒருத்தர். ஸோ இவர் எப்பேற்பட்ட படம் எடுப்பார்னு பார்த்தீங்கன்னா, இவரோட படத்தில் தான் வந்து ட்ரக்கு, அதுக்கப்புறம் கஞ்சா, போதை வஸ்துக்கள், அதையும் தாண்டி சின்ன பசங்கள்லாம் க்ரைம் பண்ணுவாங்க. அந்த க்ரைம் பண்ணுற சின்ன பசங்களுக்குன்னு ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவனை எதிர்க்கிறதுக்கு ஒரு மாஸ் ஹீரோ இருப்பார். ஸோ அந்த மாஸ் ஹீரோ அந்த மாதிரி அந்த ஒரு படங்கள் நடித்தாலும் பரவாயில்ல. இந்த இயக்குனரோட இன்னொரு படத்தில் அதே மாஸ் ஹீரோ என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நானே பீடி தொழில் செய்கிறவன் தான்டா, நானே கஞ்சா கடத்துறவன் தான், நானே ஏகப்பட்ட இல்லீகல் தொழில் பண்ணுறவன் தான். ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா எனக்கு பிடிக்காத ஒரு செயலை செஞ்சுட்டான், அதனால் எங்கள் அப்பனே எனக்கு வேணான்னு சொல்லி இவர் போய் டீ கடை நடத்தின்னு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மாசாக இறங்கி கொலை பண்ணுவார், அதுக்கப்புறம் வெட்டுவார், குத்துவார். இவர் மாஸ் ஹீரோவான். ஸோ இந்த மாஸ் ஹீரோவுக்கு ஒரு மாசான ஒரு புள்ளிங்கோ பாட்டை வைப்பார் அந்த இயக்குனர். ஆனால் இவரோட படத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹீரோ மாஸ் தெரியுமா, ஏன்னா என் ஹீரோ கஞ்சா அடிப்பான், பீடி பிடிப்பான், சரக்கு அடிப்பான், எல்லாரையும் வெட்டுவான், வேற லெவல் என் ஹீரோ, அப்படி பண்ணாதான்டா ஹீரோயிசம் அப்படின்னு இவரோட படங்களில் இவர் காமிச்சு இவனுங்க எல்லாருமே இப்படி மாட்டானுங்க. யோ நீ சொல்கிறதெல்லாம் லாஜிக் இருக்குதா, நியாயமாக இருக்குதா, இதை காமிச்சனால தான் இவனுக்கு எல்லாரும் மாறினாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எல்லாரும் மாறுறாங்களோ இல்லையோ 10% மாறி இருக்கும். அதுக்கான ஒரு ரிசல்ட் தான் இனி நடந்த இந்த திருத்தணி விஷயம். இவரோட முடிஞ்சு போச்சா, இவர் மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேர் ஏன்னா ஓப்பனாக சொல்லட்டுமா வேணாமா சொல்லுங்கள் நண்பர்களே. அவரோட பேரை சொன்னால் சுவாரஸ்யம் உடஞ்சி போயிடும். ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய புளுத்தி அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் மட்டும்தான் தமிழ் சினிமாலே வந்து சிறந்த இயக்குனர் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு இவர் என்னென்னமோ முயற்சி பண்ணுவார். ஆனால் இவர் சிறான டுபாகூர் அப்படின்றது அவரோட படங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற பல பேருக்கு தெரியும். மேக்கிங் வைஸ் இந்த ஆள் நல்லா தான் பண்ணுவான். மேக்கிங் அப்படின்னா விஷுவலி இந்த ஆளோட படங்கள் நல்லா தான் இருக்குமே தவிர, இந்த ஆளோட படங்களில் இவன் புகுத்தக்கூடிய வன்மம் அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. ஏன்னா அதை ரசித்து பார்க்குறனால அந்த விஷயத்தை உள்வாங்கிடுவானுங்க. ஸோ இவரோட படங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வட சென்னையை குற்றம் சொல்கிற மாதிரி, குறை சொல்கிற மாதிரி, சென்னையில் மட்டும்தான் இந்த ரவுடி பசங்கள்லேயும் வந்து உருவாகிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இவர் படம் எடுப்பார். ஏன் வேறு எந்த மாநிலத்திலையும் எந்த மாவட்டத்துலையும் ரவுடி கேங்கே கிடையாதுங்களா, சென்னையில் மட்டும்தான் இருக்குமா? அதுவும் இவர் குறிப்பிட்டு இந்த வட சென்னை சைடை தான் வந்து ரொம்ப குற்றச்சாட்டுவார். வட சென்னையில் மட்டும்தான் இல்லீகலான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அங்கே இருக்கிறவெல்லாம் வந்து பயங்கரமான ரவுடிகள், இன்னமும் ரவுடிசம் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, வட சென்னையில்
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரவுடிசம் எப்படி இருந்ததோ அது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. அது வந்து இல்லைன்னு நான் முற்றிலுமா சொல்ல மாட்டேன். குறைஞ்சிட்டு வர நேரத்தில் இவர் எடுக்கக்கூடிய படங்களில் இவர் எப்படி காமிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கரண்டாக நடக்கிற சுச்சுவேஷனை காமிக்கவே மாட்டார். ஏன்னா அப்படி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் வந்து சண்டைக்கு வந்துருவாங்க இவர்கிட்ட, யோ இப்படியா இருக்குது எங்கள் ஊர் அப்படின்ற மாதிரி. ஆனால் இவர் எடுக்கிற படத்தோட கதைக்கிழமை எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வட சென்னையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இப்படி ஒரு ஆள் இருந்தால் இந்த ஆள் வந்து அவங்களோட மக்களை காப்பாற்றுறதுக்கு ஊக்கடிப்பான். போய் கடலில் இருக்கிற அந்த கப்பலில் நிற்கிற இடத்துல வந்து ஊக்கடிச்சுன்னு வந்து இல்லீகலாக பண்ணுவான். அரசியல்வாதிகளுக்கு ரவுடியாக இருப்பான். இவன் தான்டா கெத்து அரசியல்வாதி ரவுடி. தான் மக்களுக்காக இவன் வந்து இல்லீகல் வேலை பண்ணுவான், கத்தி எடுத்து வெட்டுவான். அதுக்கப்புறம் அந்த வெட்டின உடனே அந்த அவனோட எதிரிகளே ஒரு 4 பேர் இந்த ஆளை திருப்பி விட்டு கொல்லுவானுங்க. அதுவும் அவர் தம்பி கண்ணு முன்னாடியே வெட்டுவாங்க. ஆனால் தம்பி சகஜமாக இருப்பான், அவனுங்க கூட பழகின்னு இருப்பான். ஸோ இப்பேற்பட்ட ஒரு மட்டமான கலாச்சாரத்தை இந்த ஆளோட படத்தில் வச்சு இதுதான் கெத்து, ஹீரோனா இப்படி தான் இருக்கணும், நாங்கள்லாம் கத்தி எடுத்து வெட்டும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் இந்த படத்தோட கண்டினியூஷன் சொல்லிட்டு ஒரு படத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஹீரோ, ஒரு காலகட்டத்தில் மாஸ் ஹீரோ ஆகணும்னு ஆசையாக சுற்றிட்டு இருந்து பைத்தியமாகி வெயிட் ஏதி அதுக்கப்புறமா வெயிட்டெல்லாம் கொச்சிக்கிடுச்சு ஒரு ஹீரோ ஒருத்தர் வந்தார். ஸோ அவரை வச்சு நான் எடுக்கிறேன் பாருன்னு சொல்லி ஒரு பிஜிஎம்மை போட்டு ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணுறானுங்க. இதை பார்க்குறவனோட மனநிலை எப்படி இருக்கும்? அதாவது கொஞ்சம் மெச்சூர்டாகி ஒரு 30-40 வயசு தாண்டினவனுங்க வந்து இதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டானுங்க. பிஜிஎம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி இவனுங்க வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் இவனுங்க வந்து இட்லி சாப்பிட்றதுக்குலாம் அந்த பிஜிஎம் யூஸ் பண்ணுவானுங்க. ஆனால் 18 வயசு 17 வயசில் இருக்கக்கூடிய புள்ளிங்க என்ன பண்ணும் இந்த பிஜிஎம் வச்சு? வேற என்னத்தை பண்ணோம்? கத்தி எடுத்து இந்த மாதிரி பட்டாக்கத்தி பைரவ மாதிரி கழுத்தை வெட்டுறது, காலை வெட்டுறது, நகத்தை வெட்டுறதுன்ற மாதிரி வீடியோலாம் எடுத்து இந்த பிஜிஎம் போடும். ஏன்னா அந்த பிஜிஎம்ல வரக்கூடிய இந்த ஹீரோவே ரத்த கலரியாக தான் இருப்பார் கத்தியோட. அதுவும் ஒரு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துட்டு போவார் பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோயிசமா? ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் வில்லனுக்கு பண்ணிட்டு இருப்பானுங்க. ஹீரோ வந்து இதை தட்டி கேட்பாரு. ஆனால் இன்னைக்கு ஹீரோவே இதை பண்ணுகிறான். அதுவும் பயோகிராஃபி எடுக்கிறாராம். ஒரு மிகப்பெரிய ரவுடியோட பயோகிராஃபி எடுக்கிறாராம் அவர். இந்த லட்சணத்தில் போய் நிறுது படம். இதுக்கெல்லாம் பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னான்றதோட கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் சொன்னது தான், தமிழகத்தை சேர்ந்த 2 முக்கியமான தலைவர்கள் இங்கே மறைஞ்சதுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவை மொத்தமாக தத்தெடுத்துக்கினதே ஒரு சில அரசியல்வாதிகள் தான். இந்த அரசியல்வாதிகள் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த ஸ்டூடியோஸ்லாம் காணா போச்சு. ஸ்டூடியோஸ்லாம் ஒழுங்காக டீசெண்டாக படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸ்டூடியோஸ் காணா போனோன்னே அரசியல்வாதிகள் தமிழ் சினிமாவை தத்தெடுத்து விட்டார்கள். எந்த வகையில்? தமிழ் சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி இயக்குநர்கள் எல்லாரையும் கையில் போடலான்னு நினச்சாங்க. ஆனால் அந்த காலத்து இயக்குநர்களுக்கு கொஞ்சமாத்த எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. யோ என் இஷ்டத்துக்கு என் கதை காலத்துக்கு தான் நான் படம் எடுப்பேன், நீ காசு கொடுக்குறேன்னு எடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் இருந்த பல இயக்குநர்கள் வெளில ஜம்ப் ஆகி நடிகர் ஆகிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த மாதிரி இயக்குனர் ஆகும்போது மணி மைண்டடாக தானே உள்ளே வரானுங்க. இவனுங்களாம் வந்தால் எவ்வளோ காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரானுங்க. எத்திக்ஸே கிடையாது. நான் என்ன கருமத்தை வேணாலும் எடுப்பேன், அந்த படம் வந்து 100 கோடி வசூல் பண்ணால் எனக்கு 50 கோடியாச்சும் எனக்கு சம்பளம் அடுத்த படத்துக்கு தருவானுங்க. இப்படின்ற மனநிலையில் எடுக்கும்போது இந்த அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது, நான் சொல்கிற கதையை எடு, எனக்கு அரசியலுக்கு என்ன மாதிரி கதை தேவையோ அதை நீ பண்ணிய அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான இளைஞர் இயக்குநர்களை விலைக்கு வாங்குவது, அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் பண்ணுறது, படத்துக்கு காசு கொடுக்குறது, நான் சொல்கிறத நீ எடு, நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன், உன்னை நான் ப்ரொமோட் பண்ணுறேன், நீ ஒரு பெரிய இயக்குனராக வெளிலவா, நம்மளோட ஐடியாலஜியை சினிமா வாயிலாக இன்னி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மண்டையில் பூத்துவோம். இவனுக்கு ஸ்கூலுக்கெலாம் போக மாட்டானுங்க, படிக்க மாட்டானுங்க, ஹீரோயிசம் பண்ணோன்னா கெத்து கத்திதான்ற மாதிரி இறங்குவானுங்க. இவனுங்க ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சு இந்த முட்டாள்களை நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 50 வருஷம் நான் ஆளட்டுமா? இவனுங்கெல்லாம் தப்பி தவறி கூட ஸ்கூலுக்கே போயிடக்கூடாது. இவனுங்க 17-18 வயசுலேயே கத்தி எடுத்துன்னு சுற்றணும். இப்பேற்பட்ட படங்களை நீ எடுத்து இவனுங்க மைண்ட் செட்டே மாற்றணுன்ற அளவுக்கு தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவோட போக்கு போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது ஏகப்பட்ட இயக்குநர்களை வந்து நம்ம உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ஷாருக் கானை வச்சு ஒரு இயக்குனர் இருக்காரு, நம்ம தமிழ்லேருந்து போனவர் தான். அவர் ஒரு காப்பி கேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரோட படத்தோட டைட்டில்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த டைட்டில், இந்த டைட்டில்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வடசென்னை பாஷையை கையாளக்கூடிய ஒரு டைட்டில்ஸு. அதாவது வட சென்னையில் தான் இப்படி பேசுவாங்கன்னு கிடையாது, தமிழில் பேசக்கூடிய ஒரு பாஷைகள் தான். ஆனால் இது வந்து யார் பேசுவான்றது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்களாம். இவங்களாம் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணி தேட்டருக்கு வர வச்சு இந்த படத்தை பார்த்து இந்த படத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களெல்லாம் இன்னும் உள்வாங்கிக்கோங்க, இன்னும் ஹீரோயிசம் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாஸ் ஹீரோ இதே வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு சில இயக்குநர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறி கொண்டு இருக்கிறது. இப்போ திருத்தணிலே பார்த்தீங்கன்னா அடுத்த 2வது சம்பவம்னு ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டுக்குத்து பண்ணுகிறானுங்க. இதை தான் நான் என்னோட சேனலில் பல வருடங்களாக படத்தை படமாக பாருங்கள், அந்த ஹீரோ ஃபாலோ பண்ண விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க, இந்த இயக்குனர்கள் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை பண்ணாதீங்க, இதை வந்து நீங்கள் உள்வாங்கிக்காதீங்க, உள்வாங்கிக்கிட்டால் நாளைக்கு உங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாயிடும்னு சொல்லி கூவி என்னோட சேனல் வீடியோஸ்லாம் நான் நிறைய போட்டாலும் என்னை கமெண்ட்டில் பல பேர் திட்டுறது உண்டு. அதை பற்றி ஒரு மண்ணுக்கும் நான் கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா இது என்னோட ஐடியா, என்னோட கருத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். என்னோட கருத்து சுதந்திரத்தில் தலையிடுறதுக்கு வெங்காயம் அவனுங்களா நீங்கள் யாரா அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்பேன்.
அதனால் நீ திட்டுறதை திட்டு, நான் பேசுகிறத பேசுவேன். இதுதான் உண்மை. இப்போவும் நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது திருத்தணி மாதிரி திருவள்ளூர் இஷ்யூன்னு ஒன்று வராது. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அந்த மாறுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ புள்ளிங்கோ அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு இனம்ன்றதோட அது ஒரு மிருக வகை. அது எந்த ஜாதியிலையும் சேராது, எந்த மதத்துலையும் சேராது. எல்லா ஜாதியிலையும் புள்ளிங்கோ இருக்குது. அது தனிப்பட்ட ஒரு 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 ஜென்மங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். இந்த புள்ளிங்கோவை திருத்தணும். இந்த புள்ளிங்கோவை சினிமா மூலயமா இவனுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு சினிமா சீக்கிரட்ஸ் இந்த மாதிரி விவகாரமான விஷயங்கள் பேசுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.